திருவோண நட்சத்திரம். திருவோணங்கிறது சந்திரனோட நட்சத்திரம். அப்போ மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க முடிவெடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில குழப்பங்கள் ஏற்படும். நான் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா பண்ணிட்டு வந்து இது எனக்கு செட் ஆகலைங்க, இது இப்படி லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சந்திரன்கிறது குழப்பத்தை குறிக்கூடிய, மனசை குறிக்கூடியது. ஒரு 15 நாள் பௌர்ணமி திதி வரும், அடுத்த 15 நாள் அமாவாசை திதி வரைக்கும் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க ஜாதகத்துல யாரெல்லாம் ஐ மீன் வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்துல சந்திரன் வந்து வளர்பிறையில் இருக்குதா, தேய்பிறையில் இருக்குதா, பௌர்ணமியில் இருக்குதா, அமாவாசையில் இருக்குதா, ராகு கேது போன்ற சனி பாவகங்கள் பார்க்குதா அப்படிங்கிறத பொறுத்து பலாபலன் மாறும். ஏன்னா மாசத்துல 15 நாள் வந்து அமாவாசை தாண்டி வளர்பிறையே வரும், 15 நாள் வந்து பௌர்ணமிக்கு நெருங்கி தாண்டி வந்து தேய்பிறையே வரும். அது உங்க சந்திரனோட அருளை பொறுத்து தான் உங்க பலாபலன் மாறும். அது தனிப்பட்ட முறையில் நீங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது சிறப்பு. திருவோணங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டேலண்டான நட்சத்திரம், கேளிக்கை ஜாலியா இருக்கணும். அவங்களும் திருவோணம். மகரங்கிறது சனி, சனி பிளஸ் சந்திரன். அப்போ இவங்க நேச்சுரலாவே வந்து பார்த்தா சனி சந்திரன் இணைவது புணர்ப்பு தோஷம்பாங்க. அப்போ திருமணத்திற்கு பின் நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டு நிறைய விஷயங்கள் பிரேக்கிங்லாம் நிறைய சந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு.